தாவேகாக்கு சப்போர்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன நோக்கம்? அப்படி கொள்கை ரீதியா போகும்போது மக்கள் சம்பந்தம் அப்படின்றீங்க, துணை முதல்வர்ன்றீங்க. அரசியல்லாம் ஒன்றும் பெரிய ஸ்ட்ரக்சரும் இல்லை, ஒரு புரிதலும் இல்லை. ஃபேஸ்புக்கே பார்த்தோம்னா விஜய் 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 தான் தெரியும். அவரை நம்பி வரவங்களை ஏமாத்தார். சோஷியல் மீடியாலேயே பிரச்சாரம் பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் சந்திக்க மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மக்களை சந்திக்கிறது கூட கண்டிஷனாப்பா? இதை மறைக்கிறதுக்கு மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு ஒரு பொய்யை வேற சொல்லுங்க. இவ்வளவு மோசமா அரசியல்வாதி இதுவரை பார்த்தது. இவர் இன்னைக்கு தேதியில் அன்பிட். நமது நேயர்கள் பலரும் தொடர்ச்சியாக நமது அரசியல் நிகழ்ச்சிகளை பார்த்து வர்றீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பேச போகிறோம். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் திமுக மாற்று நான் தான் அப்படின்ற மாதிரி தன்னோட அரசியல் நிறுவி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு புது படம் பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு. பஞ்ச டைலாக்கு குறை கிடையாது. அந்த அந்த மாடுலேஷன் ஏற்றுறது இறக்குறது பேசுறது அதெல்லாம் நல்லா இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த டயலாக் டெலிவரி ஸ்பீச்சு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் அது திரும்ப திரும்ப அந்த பட பாணியில் தான் போயிட்டுருக்கு. அரசியல் கம்மியாகவும் டயலாக் டெலிவரி இமோஷன்ஸ் அதிகமாகவும் போயிட்டுருக்கு. ஏன் அதை நம்ம அப்படி சொல்கிறோன்னா, வேலூரில் போய் பேசுகிறாரு. வேலூரில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பாலாறு தண்ணி பிரச்சனை, வேலூரில் குடிக்கிறதுக்கு தண்ணி பிரச்சனை, வேலூரில் வெயில் தாக்கம் அதிகமாக, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அது ஒரு பார்டரில் வரக்கூடிய இடம், ஆந்திரா பார்டர்லேருந்து வருது. அப்போ அங்கே டேம் கட்டுறாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது? வேலூரில் நிறைய பேர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, விவசாயம் அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவர் போயிட்டு அங்கே திமுக எதிர்ப்புன்றதை ஒண்டி தான் பேசுகிறாரு. அதை தாண்டி அவர் திமுக எதிர்ப்புனாலும் ஊழலை பற்றி பேசுகிறாரு. அமைச்சர் கே நேருவை பற்றி எதுவும் பேச மாட்டேறாரு. வேலூரில் தான் ஐயா துரைமுருகன் இருக்கார். அவருடைய தான் நிறைய நேரத்தில் பிடபிள்யூடி அவர் வச்சுருந்தார். அவர்கிட்ட இலாக்கா இருந்தப்போ தான் மண் நிறைய இடத்துல திருடு போச்சு சொல்லிட்டு மணல் கொள்ளை அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வேலூரில் அது அதிகம், பாலாற்று படுக்கையில். அப்போது கலெக்டர்ஸ்க்கெல்லாம் கூட நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சது. இப்போ இதெல்லாம் இவருக்கு தெரியுமா இல்லை இது தெரியாதா? அப்போ முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. பட்டு அது என்ன விதமான அரசியல் தெளிவு இருக்கணும், மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது, மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான வியூகங்கள் திட்டங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே தெரியல. சரி, ஃபஸ்ட்டு சேர்ந்த உடனே யாருக்கும் தெரியாது. ஒரு ஒரு வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும்னா அவர் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை விரும்பலை. டெய்லி பேப்பரே படிக்கிறது இல்லைங்க. ஒரு அரசியல்வாதி பேப்பர் படிக்காமலோ செய்தித்தாள் பேப்பரு டிவி பார்க்காம நாட்டு நடப்பு தெரியாமல் 4 விஷயம், அதுவும் இன்றைக்கி சமூக ஊடக காரம், ஒரு செய்தி வருதுன்னா அது ஒரு உண்மை செய்தியா பொய் செய்தியா அப்படின்றது கூட அவர் ட்ராக் பண்ணுறதே கிடையாது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க செய்தி தெரியாமல் இருக்க முடியாது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடப்போ அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க, இல்லைங்க நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன்னு. டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன்னு சொன்னதே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஒரு முதலமைச்சருக்கு இது தெரியலையா அப்படின்ற எதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நாட்டில் நடக்கிறதே இல்லை மக்கள் பிரச்சனை தெரியலன்னா யூஆர் அன்ஃபிட் டு பி அ பொலிட்டிஷியன். ஒரு வகுப்பு ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் கணிதம் எடுக்கிறாருன்னா அப்போ அதில் இருக்கிற ஒரு சாப்டர் எல்லாம் தெரியணும்ல, அது சிலபஸ் தெரிஞ்சால் தானே அவர் வாத்தியார் ஆக முடியும். வாத்தியாருக்கே சிலபஸ் தெரியலனா அங்கே படிக்கிற மாணவர்களோட நிலைமை என்ன? அப்போ இவர் இன்னைக்கு தேதியில் தாவேக்கானுடைய தலைமை ஆசிரியர் யார்? விஜய் சார். எம்ஜிஆர் பாஷையில் சொல்லணும்னா அவர் வாத்தியார். அப்போ இவர் ஒரு வாத்தியார் அவங்க கட்சிக்காரங்களுக்கு. ஏன்னா அவர் பொன்மனச்செம்மல் அந்த வழியில் தான் அவர் போகிறார், எம்ஜிஆர் வழியில் போகிறார். அப்போ இவருக்கே சப்ஜெக்ட் தெரில, இவருக்கே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னா இவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு இவர் தான் அரசியல் சுற்றுவார். அதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அண்ணா ஒரு விஷயத்தை பேசினா மற்றவங்க பேச மாட்டாங்களா? அது ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் பேச. இவர் என்ன சப்ஜெக்ட் அப்படி பேசினார் புரியுற மாதிரி? இவர் 1.5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு இருக்குது, புலி படத்துக்கு வாங்கினதில் கட்டலைன்னு சொல்கிறதே இவர் அதுக்கு விளக்கம் தெரியல, அவர் சொல்லலை கொள்ளலை. இவர் நாளைக்கு மத்திய அரசு ஒரு பட்ஜெட் போடுது,
இல்லை இவரே வந்து ஆட்சிக்கு வந்து இவரோட அரசவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து ஒரு பட்ஜெட் போடுறாருன்னா இவருக்கு என்ன அந்த பொருளாதாரம் தெரியும்? அதுங்க இவருக்கு தெரியாதுன்றது தான் சொல்கிறேன் நான். இவர் கற்றுக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. அதை நல்லா பிரிச்சுக்கணும். இவர் வந்து இன்னைக்கு தேதியில் அன்ஃபிட்டு. இவர் எப்போ வேணால் ஃபிட் ஆகலாம். இப்போது ஒரு 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 ஓடுறாங்க 4 பேருன்னும் போது அந்த 4 பேரோட ஸ்ட்ரைட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் வந்து நல்லா ஃபிட்டாக ஓடுறாங்க, யார் வந்து பின்னாடி அன்ஃபிட்டாக ஓடுறாங்க. அன்ஃபிட்டை நம்ம அன்ஃபிட்டுன்னு தான் சொல்ல முடியும். தட் டசன்ட் மீன்ஸ் இஸ் நாட் ஃபிட் இனஃப். ஈ கேன் பி a ஃபிட் பர்சன் ப்ரொவைடட் he டேக்ஸ் த பேசிக் ட்ரைனிங். ஒரு 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 ரெகுலஸ் ட்ரைனிங் எடுத்து ப்ராக்டிஸ் எடுத்து தவறுகளை திருத்தி கொள்ளும் போது அவர்கள் ஒரு ஆளுமையாக மாறலாம். ஆனால் அதை நோக்கி அவர் பயணம் செய்கிற மாதிரியே தெரியல. நேற்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஆட்சிக்கு வந்த உடனே என்னப்பா, ஆட்சிக்கு வந்த உடனே என்ன மக்களை சந்திப்பேன் அப்படின்னு. அப்போ மக்களை சந்திக்கிறது கூட கண்டிஷனாப்பா? ஒன்று இவ்வளோ நாள் என்ன சொன்னீங்க, காவல்துறை அனுமதி தருதில்லைண்ணா. அதை பற்றி ஒரு கூடுதல் செய்தி வேலூர் காவல்துறை வெளியிட்ட செய்தி காலையில் வெளியிட்டிருக்காங்க. அவர் வந்து 1 மாதத்துக்கு முன்பு அனுமதி வாங்கிட்டதா என்கிட்ட சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து அனுமதி வாங்குறது லாஸ்ட் நாட்டில் தான் வாங்குறாரு. ஆனால் வெளியில் பிரச்சாரம் பண்ணுறது வந்து காவல்துறைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்லி வேலூர் காவல்துறை மறுத்துருக்காங்க. பார்த்துங்க, இதுங்க காவல்துறைக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி தேர்தல் நேரத்துலலாம் வந்து அப்படியே இந்த கதை எப்படி ப்ரெஷரில் இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லா கட்சிகளும் தான் போகிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ வேலூர் போயிட்டு வந்தாங்க, நாம் தமிழர் கட்சி அங்கே ஒரு கூட்டம் போட்டாங்க, பொதுக்கூட்டம் போட்டாங்க. அவங்களும் லட்சக்கணக்கில் கூட்டம் வந்ததை சொல்கிறாங்க, வந்தாங்க. அதெல்லாம் ரைட்டு. கூட்டத்தை பார்த்தா எதனா ஒரு அசம்பாவிதம், எதனா ஒரு தள்ளு முள்ளு, இல்லை எதனா ஒரு எடாகுடமான ஒரு கத்துறது ஒன்றுமே இல்லை. ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு இடத்துக்கு போயின்னு தான் இருக்கிறாரு. QR கோடெலாம் கிடையாது. அதாவது மனசாட்சி பிரகாரம் பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களோட தொலைக்காட்சியான நியூஸ் ஜேலையோ இல்லை அவங்க பத்திரிகையிலையோ அந்த செய்திகள் போடுறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வர கூட்டத்தை காட்ட மாட்டேன்றாங்க, ஊடகத்தில் போடுறதில்லன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. பட் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா 10,000 15,000 அங்கேயும் கூட்டம் சேர்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அப்போ அங்கேயும் கூட்டம் வருது. அங்கே வந்து இவ்வளோ 190 தொகுதி கிட்ட போயிருக்கிறாரு அவர், அப்படி சொல்கிறாங்க. 190 தொகுதியில் ஒரே ஒரு இடத்துல ஈரோட்டில் ஒண்டி ஒரே ஒருத்தர் இறந்தார், மரணம் அடைஞ்சார் மாரடைப்பில். அது கூட கூட்ட தள்ளு முள்ளெல்லாம் கிடையாது. அவருக்கு மாரடைப்பு பிரச்சனை இருந்து செத்துட்டாங்க. செத்த உடனே மறுநாள் காலையில் சேலத்துக்கு போனவர் திருப்பி மறுபடியும் வந்து பார்த்துட்டு கட்சி ரீதியாக என்னவோ. அப்போது ஒரு கட்சினா அது அமைப்பு என்ன, அது எப்படி நடந்துக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரைலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற இடம்லாம் வந்து ஒன்று காவல்துறை மீது வந்து ஒரு விஷயத்த சொன்னார். கரூரில் வந்து எனக்கு போலீஸ் சொன்னாங்க அப்படி. அப்போ அது எந்த போலீஸ் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, என்ன எதுன்னு அவர் இன்னும் வந்து பொது வழியில் அதை சொல்லலை. ஆனால் விசாரணை தலையத்தில் சொன்னதாக சொல்கிறாங்க. இப்போ இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை. இப்போது அடுத்த மாநாடு அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு இதுவரையிலும் எதனா வெளிப்படையாக சொன்னாங்களா? இப்போது நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு திமுக இல்லை அதிமுக எடுத்திங்கன்னா ஒரு அட்டவணை வெளியிடுவாங்க. இத்தனாம் தேதி இது பண்ணுறோம், இத்தனாம் தேதி இது, தலைவர் இன்றைக்கி இங்கே இருக்கார், தலைவர் இங்கே சுற்றுப்பயணம் பண்ண போகிறாரு, வேட்புமணி இன்றைக்கி அப்படின்ற மாதிரி வரும். இப்போது 26 27 சென்னையில் வந்துட்டு சிபிஎம்மோட பேச போகிறாங்க, மதிமுகவோட பேச போகிறாங்கன்றது திமுகவோட அட்டவணை. அதே அதிமுகவோட அட்டவணை எடுத்திங்கன்னா அவங்க வந்து இந்த சைடு நாளை வந்து பாஜகவோட பேச போகிறாங்க. ஆமாம், அவங்களும் கூட்டணியில் பேசுகிறாங்க. அப்புறமா வந்து சென்னைக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து வெளியில் இருக்கிற தொகுதிகள் 2-3 தொகுதிகள் பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பேசுபொருள். ஆனால் இந்த கட்சியில் ஒண்டி தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நாளைக்கு என்ன நாளன்னைக்குன்னு யாருக்கும் அது தெரியாது. ஒரு விஷயத்தை பண்ணால் 10 நாள் கேப், இல்லை 2 வாரம் கேப், லீவ், அதுக்கப்புறம் இன்னும். அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் இன்னும் இந்த 1 மாதத்தில் வந்து லாஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு கூட்டம், இந்த மாதிரி இல்லை வாரத்துக்கு அதிகபட்சம் தேர்தல் நெருக்கத்தில் 2 கூட்டம், ஒரு 7-8 கூட்டம் பேசிட்டு அது அப்படியே இதுதான் அவரோட அரசியல்ன்ற மாதிரி முடிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணாமல் கிராமங்களுக்கு போகாமல் அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவரை பற்றி ஏற்கனவே வந்த செய்தி என்னன்னா வந்து ஒவ்வொரு தொகுதிக்குமான இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு ஒரு வீடியோ மூலமாக பிரச்சாரம் பண்ணிடலாம், வீடியோ வெளியிட்டு பிரச்சாரத்தை அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து தாவேக்கா தரப்புலேருந்து போன வாரம் நியூஸில் எல்லாமே பத்திரிகையில் எழுதப்பட்ட விஷயங்கள். அதுங்க சசிகலா அவர்களுக்கு இவ்வளோ வயசாகுது. சசிகலா அவர்களுக்கு வீடியோவில் வந்து இப்போ ஒரு வீடியோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பேர் போனது தான் ஜெயா டிவி. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஜெயா டிவி அது அப்படியே கேட்க போகுது. ஜெயா டிவி கிட்டே இல்லாத கேமரா இல்லை, டிவி கிடையாது, எல்லாமே இருக்குது. ஏன் அவங்க வீடியோ போடாமல் பசும் பொண்ணுக்கு போகிறாங்க? ஏதோ ஒரு அரசியலில் அவங்க பெரிய மாற்றத்தை உருவாக்குறாங்களோ உருவாக்கல, அது வேறு விஷயம். அவங்களுக்கு உங்களை விட வயசு ரொம்ப அதிகம், நீங்கள் இருக்கிற ஃபிட்டு அவங்க இருக்க முடியாது. நான் வந்து பேசிக்காக ஏஜ் விஷயத்தில் ஜென்ரலாக பேசுகிறேன். இருக்கும்பொழுது சரி உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு கூட்டம் சேர மாட்டாங்க, அதெல்லாம் ரைட்டு. எதுக்கு இந்த வயசுலேயும் போகிறாங்க? அவங்களுக்கு தெரியாதா? வீடியோ கேசட்டில் காலத்தில் இருந்து
இந்த வீடியோ ஆடியோ இதெல்லாம் தெரிஞ்சவங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக ஐயா நடராஜன் இருந்த காலத்திலேருந்து இந்த காட்சி ஊடகம் எப்படி இயங்கும், அச்சு ஊடகம் எப்படி இயங்கும், சோசியல் மீடியா சமூக தளத்தில் என்ன போடுறாங்கன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க. அவங்க எதுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அதுவுமா போகிறாங்க நேரில்? நீங்கள் நேரில் போகும்போது தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு அரசியல்வாதியுமே இப்போது அந்த அனுபவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும், ஒரு சில மூத்த அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு துரைமுருகன் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அதிமுகவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைதை துரைசாமி, அதாவது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க, நிறைய களத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது இந்த தொகுதி நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியும். அது வந்து இது அனுபவத்தில். இப்போ சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சும் இருக்கார், தோத்தும் இருக்கார். பட்டு திண்டிவனத்தில் ஒரு கூட்டம் வருது, விழுப்புரத்தில் ஒரு கூட்டம் வருது, அதுக்கப்புறம் திருக்கோயிலூரில் ஒரு கூட்டம் சேருதுன்னா அந்த கூட்டம் வந்து நமக்கு ஆதரவான கூட்டமா, இல்லை அது காசு கொடுத்த கூட்டமா, இல்லை அந்த இடத்துல திமுக பலமாக இருக்கா, நம்ம பலவீனமாக இருக்கான்றது அவங்களுக்கு இப்போவே ஒரு சில கணிப்பு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அது அனுபவத்தில் வருது. அது நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரியும். நீங்கள் நேரில் போகாமல் வீடியோவில் அனுப்புவேன்னா, இப்போ வேலூர் போனீங்க, உங்கள் கூட யாரும் கூட்டணி வர தயாராக இல்லை, சிறிய கட்சி கூட உங்களை கண்டுக்கலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சில அதாவது பண்ருட்டியார் வந்து இப்போ இன்றைக்கி காலையில் நான் ஒரு செய்தி பார்த்தேன், அவர் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு என்னென்னா, ஒரு பாலிடிக்ஸில் ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஒரு அபத்தத்தை பார்க்கவே முடியாது. டாட்டா பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு சில இப்போது வாரன் பஃபெட்டு பார்த்தோம். டாட்டா வாரன் பஃபெட் வந்து ஒரு பெரிய செல்வந்தர், ஷேர் மார்க்கெட்டில் கிங்கு. ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதாவது அப்படின்னா என்னென்னா, அவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படி கிடையாது. அவங்க வந்து சேர்மன் எமிரிட்டஸாக இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. இது போதும்ன்ற அந்த ஒரு எண்ணம், ஸ்பேஸ் கொடுக்குற அடுத்த தலைமுறைக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. இப்போது ஒரு இடைத்தேர்தலை கூட நிற்க முடியல. ஏன் செய்தி சொல்லணும், நாட்டு மக்களுக்கு எதனா பண்ண எதனா சேவை செய்யலாம். இப்போ இன்றைக்கி போய் கட்சி தொடங்கி அண்ணான்ற பேரை வச்சோ இல்லை எம்ஜிஆர்ன்ற பேரை வச்சோ நீங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? யார் சொல்லி இந்த நோக்கம் வருது? இவ்வளவு நாள் கட்சி தொடங்கணுன்ற அந்த நோக்கம் வரல. ஒரு 100 மீட்டர்ஸு வாக்கு வச்சா, ரேஸ் விட்ருக்கு, வாக்கு வச்சா அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க ஃபிட்னஸில். அப்போ வயசான காலத்தில் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சீசனில் எல்லாரும் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு அவங்களை புரிஞ்சுக்கிட்டா, அப்போது இது வியாபார சீசன். கூட்டணிக்கு எவ்வளோ பெட்டி கொடுப்பீங்க, வேட்பாளர் எவ்வளோ செலவு பண்ணணும், வேட்பாளர் எவ்வளோ கொடுத்து சீட்டு வாங்கணும், ராஜ்யசபாவுக்கு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா, உங்கள் கட்சி எங்களுக்கு ஆதரவு தரணும்னா அதான் லெட்டர் பேட் கட்சி, அதுக்கு எவ்வளோ, என்ன ஏது, தேர்தல் செலவு எவ்வளோ, எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் ஆனால் பிரச்சாரம் பண்ணுவேன். இது புதுசாக இருக்குல்ல. இப்போது தேர்தல் அரசியல் வேறு, அரசியல் வேறு. ஆனால் அந்த அரசியல் வந்து நான் இதற்காக பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிலைப்பாடை ஒரு 6 மாதம் முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. எந்த கட்சியும் கடைசி நேரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா முழுக்க அது வந்து அரசியல் ஆதாயம், தங்களோட சொந்த ஆதாயத்துக்காக பண்ணக்கூடியது. ஏன் இதை 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமே நான் சொல்கிறேன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசணும். பரந்தூர் விமான நிலையம் நான் எதிர்க்கிறேன், அதனால் எனக்கு இந்த கட்சி எதிரி. பரந்தூர் விமான நிலையம் நான் வரவேற்கிறேன், அதனால் இந்த கட்சி அதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் இதுக்கு ஆதரவு. மேல்மா விஷயம் நான் வரவேற்கிறேன், எதிர்க்கிறேன். விவசாயிகளுக்கு கொள்முதல் பரிசு கூட்டு கொடுக்கணுமா இல்லை குறைக்கணுமா, இலவசங்களுக்கு எதிரானவனா ஆதரவானவனா, நீட்டு வேணுமா வேணாமா, அப்படி கொள்கை ரீதியாக போகும்போது மக்கள் சம்மந்தப்பட்டது. ஆனால் அப்போல்லாம் மௌனியாக இருந்துட்டு எதையோ ஒரு கருத்து சும்மா டமாஸ்க்கு நானும் சொன்னன்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த அரசியல் நிலைப்பாடை கடைசி நேரத்தில் நான் பிப்ரவரி மாதம் தான் எடுப்பேன், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லிட்டு தை மாதம் முடிகிற வேலை தயத்தக்கான ஆடிட்டு அதுக்கப்புறம் பிப்ரவரியிலையும் அப்புறம் நெருக்கத்தை கடைசியில் பண்ணுறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வியாபாரம். அதில் என்ன அரசியல் இருக்குது? அது வியாபாரம். அந்த வியாபாரத்தை ஐயா பண்ருட்டியார் பண்ணிடுறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சசிகலா அவர்கள் இன்றைக்கி போய் கட்சி தொடங்கணும், நல்லது செய்ய தானே வரீங்க நாட்டு மக்களுக்கு. ஏன் தேர்தல் நேரத்தில் தான் கட்சி தொடங்கணுமா? 4 வருஷம் நீங்கள் உங்களை யாருமே எதுவுமே கேட்க போகிறது இல்லையே. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு ஒரு அமைப்பாளர், அந்த கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலர் போட்டு நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கணும், உங்களோட இது அது. நீங்கள் அன்றைக்குமே ஒரு கட்சியாக செயல்பட்டுருக்கலாமே, ஏன் அதை பண்ணாமல் இப்போது ராமநாதபுரத்தில் போய் பண்ணுறீங்க? டிடிவி தினகரன் கட்சி தொடங்கி தோத்தார், ஆனால் அந்த நிலைப்பாடை நம்ம கேள்வி. அவருக்கு தனியாக நான் இயங்கணும், அரசியல்
பண்ணணும், நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், தேர்தலில் தோற்று போகிறோம், ஒதுங்கி போகிறோம், கூட்டணிக்கு போகிறோம், கூட்டணி விட்டு வெளில வரோம், அதெல்லாம் பண்ணார் அவர். ஆனால் லீவ் விட்டுட்டு களத்துக்கு வராமல் இதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆசை எல்லாருமே விஜய் சாரை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்களும் இப்படி தான் அரசியல் பண்ணுறீங்க, அவரும் அப்படி தான் பார்ட் டைம் அரசியல் பண்ணுறாரு. அதனால் ஐயா ஓபிஎஸை பற்றி திமுக போகிறாரு அவரும். ஆனால் இதே மாதிரி தான், எதையும் ஒரு முடிவு எடுக்க மாட்டார், கோர்ட்டுக்கு போகிறான்றாரு, எலெக்ஷன் கமிஷன் போகிறான்றாரு, அப்புறம் காலதாமதம், எவ்வளோ முடிவே எடுக்காமல் காலதாமதம் எவ்வளோ பண்ண முடியும் பண்ணும். கடைசி நேரத்தில் தேர்தல் வரும்போது ஏதோ ஒரு நிலைப்பாடு. என்னன்னா முழுக்க வியாபாரம், அவ்வளோதான். அதில் இதில் மறைச்சி பேசுகிறதுக்கோ இதுவெல்லாம் கிடையாது. இது மாதிரி பண்ணும்போது மக்கள் பார்ப்பாங்க. இன்னொரு வெளிப்படையான உண்மை, டிஎம்டிகேக்கு முன்னாடி இருந்த நல்ல பேர் இப்போ இருக்குன்னு இதை பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்காங்க. நான் டிஎம்டிகேவை இப்போ நம்மளும் போகிறோம், நிறைய பேர்கிட்ட கேட்குறோம், இவங்க பண்ணது சரியா தப்பான்னு. அவங்க சொல்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ அதை பேசுகிறோம். அப்போது பப்ளிக்கோட பல்ஸே தெரியாமல் ஒரு சில அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க? பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் என்ன இருக்குது? ஸ்டாலின் சாரை திட்ட முடியாது, பிரதமர் மோடியை புதுசாக எதிர்க்க முடியாது, உங்களுக்கு எதிர்த்தும் பழக்கம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் எதனா பேசிங்கன்னா, நேற்று ஒரு உண்மையை உண்மைன்னா அவர் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காரு, இல்லை நீங்கள் கேட்டதாக சொல்கிறாரு. துணை முதலமைச்சர் பதவி கேட்டாங்க பிரேமலதாக்கு அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி தகவல். அது இன்னும் வெளியில் வந்திருக்கு. அதிமுக கூட்டணிக்காக துணை முதலமைச்சர் கேட்டாங்க. அப்போது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அரசியலை? எம்பின்றீங்க, துணை முதல்வர்ன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அப்புறம் முதலமைச்சர்ன்றீங்க. ஒரு பயிற்சி, ஒரு தகுதி, ஒரு நம்பிக்கை, அதை கையாளுற ஒரு கெப்பாசிட்டி எதுவுமே வேணாம். ஏதோ யாரோ கையில் கொடுத்துட்டு போனாங்கன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இது கொடுக்குறீங்களா, அது கொடுக்குறீங்களா, இல்லை அது கொடுக்குறீங்களா, இல்லை மத்திய அமைச்சர் ஆகிறீங்களா? அப்படி தானே இருக்காங்க. சமீபத்தில் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சராக ஆக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க, அவருக்கு தான் இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சீரியஸாக கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், சீரியஸாக நீயா சொல்கிறியாப்பா இல்லை யாரா சொல்லி சொல்கிறியாப்பான்னு கேட்டேன். இல்லை சார், உண்மை சார், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்டதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் அமைச்சர் ஆகிறாருன்னு போது எனக்கு உள்ளபடியே அவ்வளோ சந்தோஷம். இது நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நான் ஏதோ நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் புத்தி கூர்மையாக பேசுவீங்கன்ற மாதிரி தான் நான் உங்ககிட்ட நேரத்தை செலவுனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை சார், அவர் வேணான்னு நினைக்கிறாரு. நான் சொன்னேன், ஒரு அரசியல்வாதி என்றைக்குன்னா எவனா வேணான்னு சொல்லுவானாப்பா, இதையும் கேட்டுக்கிட்டு 3 நிமிஷம் கரெக்டான டைம் நோட் பண்ணி 3 நிமிஷமாக பேசிகிட்டு தான் ரொம்படியாக 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டப்பா நீ என் நேரத்தை. அரசியல்வாதிகளுக்கு ஆசை குறையவே குறையாது. அது அந்த காலத்து அரசியல்வாதி நான் சொல்லலை, ஐயா காமராஜரையோ அறிஞர் அண்ணாவையோ நான் பேசலை. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு எது கொடுத்தாலும் இப்போ அது ஒன்று தேவைப்படாதுன்னா கூட பரவாயில்ல, எதுக்கு பரவாயில்ல சும்மா கொடுங்க அப்படின்னு வாங்கிச்சு. அப்போது பதவி, அந்த பதவி கவர்னர் வேணும், இது வேணும், அது வேணும். ஆனால் மக்கள் பற்ற சிந்தனை, மக்களுக்கு உழைச்சா இதெல்லாம் தானாக வருன்றது புரியுது. எனக்கு அந்த செய்தியை கேட்டு எனக்கு உண்மையிலே சிரிக்கிறதா இல்லை ஷாக்கானு தெரியல. துணை முதல்வர் கேட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன உங்களோட வாக்கு சதவீதம் என்ன, நீங்கள் என்ன கேட்ப. ஃபஸ்ட்டு கூட நான் என்ன நினச்சேன், இவர் ஏலத்தை ஏற்றி விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்தது. நம்ம அதை அடிப்படையில் பேசிடுறோம். அப்புறமா பார்த்தா துணை முதல்வரால் நீங்கள் எப்படிங்க இது பண்ண முடியும்? அப்போ அவங்க மனசில் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் விஜய் சாரும். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நான் கூட வந்தப்போ இப்படி தான் டீன் ஆகணும்னு சொல்லியிருந்தேன், அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்னை ஆஸ்பத்திரிக்கு அமிச்சாங்க, 6 மாதத்துக்கு சரியாயிடுச்சு, நீங்களும் அதே மாதிரி அங்கே போனீங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் உங்களுக்கும் இது சரியாயிடும். அதே மாதிரி மனநிலையில் தான் இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் இருக்கிறார். அவர் தன்னை இன்னொரு உண்மையை சொல்கிறார். ஐயா ராஜீவ் சர்தேசாய் நம்மலாம் மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ண மாட்டார், யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்க மாட்டார். ஈ வில் கால் ஃபேக்ட்ஸ் ஸ்பேட் அ ஸ்பேட். அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீனியன்சி ஒரு சில நேரத்தில் அவர் மீது விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு. அதை தாண்டி அவர்கிட்ட, ஏன்னா அவர் இப்போ தனிமையில் சந்தித்தார், அவரும் ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தார். அவர் ஆனால் உஷாராக என்ன பண்ணிட்டாரு, நான் பேட்டி எடுக்கவும் போல், பேட்டி கொடுக்கவும் இல்லை, பேட்டி எடுத்தவங்க வெளியில் பேட்டி கொடுக்க போகிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போட்டார் ட்வீட்டில், இங்கிலீஷில். அது தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு. ஒரு ஆஃபீஸர் வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஆஃபீஸர், டெல்லியில் இருக்கவர், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவர். சர்தேசாய், வாட் யூ திங்க் அபவுட் ஹிம், ஹவு இஸ் ஹி,
வைப்ரண்ட். இவர் எக்ஸைட் ஆகிக்கிறேன் நடிகர்ல படத்தில் வந்து தூக்கி போடுற மாதிரி எல்லாம் பார்த்துருப்பாரு இல்லையா. அவர் ஹிந்தி பேசக்கூடிய இருந்தாலும் தமிழ்னா விஜய்னா அவருக்கு அந்த ஒரு பிராண்ட் எல்லாம் தெரியும். அவர் விஜய் அப்படின்னு இருக்கு. யூ வெண்ட் அண்ட் பெட் ஐ சா இன் ட்விட்டர். ஹவு இஸ் ஹி ஆஸ் அ மெட்டீரியல்? ஹி திங்ஸ் தட் இஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கார் அவர். நோ ஹி ஹாஸ் அ பொட்டென்ஷியல் மேபி இன் ஃபியூச்சர் அப்படின்னு. பாஸ் எனிபடி ஹூ திங்ஸ் லைக் தட் ஐ லீவ் இட் டு யூ அப்படின்ற மாதிரி நான் என்னமோ நினச்சி போனேன். அவர் வேறு மாதிரி இருக்கிறாரு. அரசியல்லாம் ஒன்றும்லாம் பெரிய ஸ்ட்ரக்சரும் இல்லை, ஒரு புரிதலும் இல்லை, பற்றி பேசுறது டைம் வேஸ்ட்டுன்ட்டு இருக்கிறார். இந்த அதிகாரிக்கு என்ன சொல்கிறதே தெரில. இவர் இங்கே இருக்கிற அதிகாரி கூப்பிட்டு திருப்பி கிராஸ் செக் பண்ணுறாரு. என்னப்பா இந்த மாதிரி சர்தேசாய் கிட்ட கேட்டால், ராஜ்தீப் கிட்ட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் விசாரிக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்களாண்ணா. ஆமாம், நீ உட்காந்து பொழுதுக்கும் ட்விட்டரு ஃபேஸ்புக்கே பார்த்துருந்தா விஜய் 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 தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும். ஃபீல்டுக்கே போக மாட்டேன்றாப்புல, வீட்டை விட்டு வெளியே போகிறது கிடையாது அப்படின்னு. அவருக்கு என்ன இதுவோ தெரியல, ஃபார் சம் ரீசன் விஜய் மேலே பற்று அந்த அதிகாரிக்கு. அவர் விஜய் இங்கே ஆட்சி வருவார், இங்கே திருப்பி வரலான்ற எண்ணமா என்னன்னு தெரில. நீ இந்த ஜென்மத்தில் வர முடியாது, அவர் பண்ணுற அரசியல் வச்சு ஓட்டே வராது. அது இந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குள்ளே அது க்ரௌட் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறேன். எதுக்குன்னா ஷார்ப் மைண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸு இல்லை அதிகாரிகள் இல்லை அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை எக்கனாமிஸ்ட்டு இல்லை அட்வைசரி கவுன்சிலர், மாதிரி நிறைய பேர் இப்போ ஜட்ஜஸ் இருப்பாங்க. 10 நிமிஷம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களை எடை போட்டுரும். நீங்கள் யார் என்ன ஏது உள்ள, நீங்கள் யார் என்ன மெட்டீரியல். ஒரு சில மெட்டீரியல் வந்து கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சொல்லணும்னா, இப்போ மா சுப்பிரமணியன் அவர் வந்து கவுன்சிலராக இருக்கும்பொழுது வந்து நான் பார்க்குறேன். ஒரு கவுன்சிலராக எப்படி துடிப்போடு இருக்கணும் என்ன ஏதுன்னு. அப்புறம் ஒரு விபத்தில் வந்து அவர் தலையில் பார்த்திங்கன்னா இந்த கோடு ஒன்று இருக்கும், ஸ்கல் கிட்டத்தட்ட இந்த இடம்லாம் ஓப்பன் ஆகிற பிழைக்க மாட்டார்ன்ற மாதிரி ஆகி மல்டிபிள் ஃப்ராக்சர், நிறைய இடத்துல ஸ்டீல் இருக்குது அவருக்கு பாடியில். பிழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு போட்டப்போ திருச்சியில் நேரு அவர்கள்கிட்ட சொல்லியோ ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போ சொல்லி இல்லை அவர் எதனா பண்ணி காப்பாற்றணும்னு சொல்லி செலவெல்லாம் பண்ணி காப்பாற்றுறேன். கூட வந்தவர் நான் இறந்து போயிடுறாரு. அந்த நண்பரோட புகைப்படத்தை இன்னமும் வீட்டில் வச்சுட்டு, அவருக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவருன்ற மாதிரி அவர் இன்னமும் அந்த நண்பரை நேசிப்பார். அவர் மறைவுக்கு பிறகு தான் அந்த இடம் இவருக்கு வருது, அதுக்கப்புறம் இவருக்கு வளர்ச்சி வருது. அப்போ சேர்மனை கவுன்சிலராக பார்த்துருக்கோம், சேர்மனாக பார்த்துருக்கோம். அந்த உழைப்பு என்பதை கூட்டிக்கினே போனார். அப்போது ஒரு கவுன்சிலராக எவ்வளோ சுற்றணும், எவ்வளோ உழைக்கணும், சேர்மனாக எவ்வளோ உழைக்கணும், அதுக்கப்புறம் மேயர் ஆனோன்னு எவ்வளோ உழைக்கணும், அதுக்கப்புறமா இப்போது மருத்துவத்துறை அமைச்சர் ஆனப்போ உழைப்பு கம்மியில் ஆனால் விமர்சனங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி அவர் மீது வந்து இந்த அதாவது மேயராக இருந்த பொழுது இருந்தக்கூடிய அந்த வசீகரம், அந்த பெயர் என்பது இல்லை. அப்போ அவங்களே வந்து அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. இந்த நல்ல பெயரை இதை வந்து தக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அரசியல். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, வேறு எதனா ஒன்று நடக்கும், திடீர்னு எங்கேருந்து விமர்சனம் வருதுன்னு தெரியாது, எவன் இவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறான்னு தெரியாது, எவனால் என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது. இவ்வளோ விஷயம் இருக்குது அரசியல். ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, எதுவுமே வராது, நான் யாரையும் போய் பார்க்க மாட்டேன், நான் வீடியோஸில் போட்டுட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதெல்லாம் அரசியல் தெரியல. இது பாவம். உண்மையில் என்னென்னா அவரே ஏமாற்றி அவரை நம்பி வரவங்களை ஏமாத்துறாரு. அவர் ஏமாறட்டும் நல்லா இருக்கட்டும், நான் எப்படின்னா போட்டோம் நாசமாக போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்பி வரவங்களை ஏமாத்துறது இருக்குல்ல, எதை வச்சு ஏமாத்துறேன்னு சொன்னால், அவர் உழைக்கணும், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும். அப்போ அவங்க வேட்பாளர் ஜெயிக்கணும்னா நீங்கள் தெருவில் இறங்கணும்ல, நீங்கள் ரோட்டுக்கு போய் ஓட்டு கேட்கணும்ல, கிராமங்களுக்கு போகணும் இல்லையா. ஜெயிச்சதுக்கப்புறம் வருவான்னா நீங்கள் போகலன்னா அந்த முகத்தை யாருக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தம்பி கேமராமேன் இருக்கார், இவர் தாவேக்கால இவர் மாதிரி ஒருத்தர் வேட்பாளர் இருக்கார். இப்போ இவர் பேர் சுரேஷ்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுரேஷ் தான் வேட்பாளருன்றது எத்தனை பேருக்கு தெரியும். அதை வந்து வெறும் விசில் சின்னத்தை சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறது எப்படி இருக்குது. விஜய் அவர்களே அந்த தொகுதிக்கு போய் தெருவா போக சொல்லலை. ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் மாநாடு, இல்லை ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் உறுப்பினர், 5,000 பேர் இப்போ வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போடுறீங்க. அதே ஒரு 10,000 பேர் 5,000 பேர் பொதுமக்கள் 5,000 பேர் நிர்வாகியே வச்சுக்கோங்க. தொகுதிக்கெல்லாம் 10,000 பேர் கூட்ட முடியாது. அவருக்கே அந்த சக்தி கிடையாது, அவருக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா உஷாரா தேர்தலுக்கு பிறகுன்னு சொல்லி மாத்துறாரு. ஏன் அதை மாற்றணும்? அதுக்கு அந்த கேள்வி. உழைக்க தயாராக இல்லை. இல்லை, அதாவது எனக்கு நீங்கள் என்னை சிஎம் ஆக்கினா மட்டும் தான் நான் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜை மக்கள்கிட்ட. அதுதான் நான் சிஎம் ஆயிடுவேன் ஆனவனா வரேன் அப்படின்றது தொண்டர்களுக்கு புரிய வைக்கிறாரு, பொதுமக்களுக்கு சொல்றாரு. என்னை எதிர்பார்க்காதீங்க. ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, மிட்டா மிராசு ஜமீன்தார்லாம் இருப்பாங்க. ஜமீன்தார் வீட்டுக்கு போய் நீங்கள் நோட்டீஸ் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜமீனுக்கு அன்றைக்கி வேறு வேலை இருக்குது, அதனால் ஜமீன் வீட்டில் இருக்கிறவங்க வந்து மொய் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஜமீன் வீட்டிலேருந்து வந்து அந்த இதெல்லாம் வச்சு எடுத்துன்னு போய்ட்டு கணக்கு புள்ளியோ இல்லை யாரோ
அங்கே வேலை செய்கிறவரோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஜமீன்தார் குத்தமிச்சாருன்னு சொல்லி குத்தனுப்புவாங்க. நேரம் இருக்கோ இல்லையோ ஒரு சிலருக்கு நம்மலாம் எது நம்ம போனான்னா நம்ம ஆள் அமுச்சு விட்டானா இல்லை நம்ம காசு அமுச்சு விட்டானா வச்சாங்க வீடேறி வந்து நம்மளும் வீடேறி வந்து நம்மளோட மரியாதை செய்கிறோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட அவர் சாரும் வந்து இந்த ஜமீன் பண்ணியார் மாதிரி தான். என்னன்னா வீடியோ அனுப்புவார் பொதுமக்களுக்கு. பொதுமக்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஜமீன்தார் நமக்காக வீடியோ போட்டிருக்கார், நம்மளோட பிரச்சனையை போக்குறதுக்கெல்லாம் ஒரு வேட்பாளர் கொடுத்துருக்காரு, ஜமீன்தாருக்கு எவ்வளோ பெரிய எண்ணம் பார்த்தீங்களா, பனையூர் பங்களாவிலேருந்து அவரே கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்காரு, 234 தொகுதிக்கு வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு என்ன இல்லை, நம்ம ஊரில் தண்ணி வரல, நம்ம ஊரில் நாய் இருக்குது, நம்ம ஊரில் பிள்ளைக்குட்டிங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு தானே பாவம் வீடியோ போட்டார். இப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு பண்ணுற வேலையை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியாலேயே பிரச்சாரம் பண்ணிட்டு பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம், சமூக வலைதளத்தில் போகுது, இது ஒரு மீடியம், அவ்வளோதான். இதுலேயே உட்காந்து பொழுதுக்கும் எல்லாத்தையுமே பண்ணிட முடியுமா? முடியாது. சரி, மலேசியாவில் எதுக்கு நேரில் போனீங்க? எதுக்கு சார் மலேசியாவுக்கு நேரில் போனீங்க? வீடியோலாம் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? துட்டு வியாபாரம், டிக்கெட்டு போடணும், 4 பேரை பார்த்தா தான் துட்டு வரும்னு தெரியும் போது ஒரே ஒரு படத்துக்கு போ தெரியுது, ஜனநாயகன்ற படத்துக்கு மலேசியா போ தெரியுது. ஆனால் மக்களை தேர்தல் நேரத்தில் சந்திக்க மாட்டேன்னு சொல்ல எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை மறைக்கிறதுக்கு மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு ஒரு பொய்யை வேற சொல்றீங்க. யாருக்கு அரசியல் தெரியும்? இல்லை, அதாவது எனக்கு அரசியல் தெரியலன்னா மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்றது சார், அவர் திட்டணுன்றது என் நோக்கம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் இவ்வளவு மோசமாக ஒரு அரசியல்வாதி நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நடிகர்னு சொல்கிறாங்களே, நடிகர்ன்றதே கம்மி ஸ்டேட்மெண்ட். அவர் அதை விட இன்னும் மோசமாக சொல்லணும். ஒரு படம் என்ன இருக்கும், ஜனநாயகம் படம் பட்ஜெட்டு 500 கோடியா? படம் பயங்கரமாக போயிடுச்சு 5000 கோடியா? இல்லை பாகுபலியை விட நல்லாவே போச்சுனாலுமே 2000 கோடி தான். அவ்வளோதானே அது கெப்பாசிட்டி. அதுக்கு போத்துருது. என்ன கேட்டால் சொல்லுவாங்க ஒரு நாள் தான் அது இதுன்னா அப்படின்னு. சார், இது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னா என்ன சாதாரணமாக நீங்கள் இப்படி இந்த பஜனை அரசியல் பண்ணால் வருதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உழைப்பு எங்க, வேர்வை எங்க, தியாகம் எங்க, மக்கள் புரிதல் எங்க? இல்லை, அவர் சொல்றாரு என்ன எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. அவரை என்ன அண்டர் எஸ்டிமேட்? ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நிற்க முடியாம பயந்து போனால் தானே நீங்க 2024 லோக்சபால பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் நிற்கும் போது மோடி அவர்களை எதிர்த்து பிரச்சாரமோ ஒரு குரலை கொடுக்காம அரசியல் ஆசையா இருக்கு, அப்போ கட்சி தொடங்கி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தால் தானே நீங்க. இப்ப இந்த தேர்தலுக்கு தான் வரீங்க. அதுவும் வந்த உடனே எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும். உழைப்பு எங்க, அதற்கேற்ற சிந்தனை எங்க, அதற்கேற்ற செயலாக்கம் எங்கன்னா பதில் கிடையாது. நானே கேட்குறேன், படத்தை விடவா எல்லா படத்துக்கும் போ தெரிஞ்சது இல்லை? ஒவ்வொரு படத்துக்கும் வெளிநாட்டில் அங்கே இங்கெல்லாம் போ தெரிஞ்சதில்ல. ஏன் ஊராக போய் 214 தொகுதி தானே இருக்குது. சரி, 214 தொகுதி வேணாப்பா, இவர் பெரிய அம்மா பேரும் பக்கா மாசு, பெரிய ரசிகர் பட்டாளம் வந்துடும். ஒரு 150 தொகுதி 2 இப்போ வந்தவாசி போகிறீங்க, செய்யார் பார்டரு நடுவில் ஒரு இடம், வடசென்னை போகிறீங்க, ஆர்கே நகர் பெரம்பூர் நடுவில், ராயபுரம் போகிறீங்க, இல்லை திருவத்தூரோ ராயபுரம் சேர்ந்த மாதிரி நடுவில் ஒரு பாயிண்ட்டு, எக்மோர் சேப்பாக்கு எக்மோர் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு, சென்னையில் இது மாதிரி கிராமங்களில் இன்னும் வசதி. வேலூர் போனீங்க, பக்கத்துலேயே வந்து ஒரு 2 தொகுதி, ஆம்பூர் வாணியம்பாடி சேர்ந்த மாதிரி பார்க்கலாம்ல. ஒரு 150 தொகுதி இல்லை. சரி, அது கூட வேணாங்க. 214 பாதி 120ங்க, 118 வச்சுக்கோங்க. 118 லொக்கேஷனு ஸ்ட்ராட்டஜிக்காக கரெக்டாக இருக்கும். அப்போ சிங்கிள் மெஜாரிட்டி நோக்கி 118 இடம் போய் இந்த மாதிரி 5000 10,000 பேர் சந்திச்சிருந்தாருன்னா அவருக்கு தேவைப்படுறது வந்து ஒரு 60 நாட்கள். ரைட்டா? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவர் வேணும்ட்டே நேரத்தை வந்து விரயம் பண்ணுறாரு. என்னை வந்து உழைக்கிறது நான் எதிர்பார்க்காதீங்க, நான் இப்படி தான் வந்துட்டு இப்படியே மேலாக்க அரசியல் பண்ணிட்டு இப்படியே மாவாட்டிட்டு மங்களம் பாட்டு போயிட போகிறாரு அவர், அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கேன். அதை தான் அவர் பண்ணுறாரு. விரிவான உரையாடல் தமிழக அரசியலுடைய பல்வேறு நகர்வுகள் பற்றி உங்களுடைய கருத்தில் பகிர்ந்துட்டீங்க. உங்களோட வருகையும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.